உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிறக்கவிருக்கிற இந்த 2026வது வருட புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்ன வளம் கொடுக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு. கடகராசிரியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு என்னை விட பாதி கடகராசிக்காரங்க முழு கடகராசிக்காரங்களும் பயங்கரமான அஸ்ட்ராலஜர் ஆகிட்டீங்க. வாங்கின அடி எப்படி எந்த பக்கம் போனால் எனக்கு பித்தம் தெளிவுன்ற மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு 2017-18 உண்மையாக சொன்னால் 2018 சத்தியமாக எந்த கடகராசிக்காரர்களும் ஓஹோன்னு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அப்புறம் ஏன் மேடம் நீங்கள் அப்போலாம் சொல்லணும், அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் சனியும் குருவும் கோச்சிக்க மாட்டாங்களா எங்களை? சொல்லுங்கள், பாலிச்சா சொல்லுவோம், நீங்கள் அப்படி பக்குவமாக புரிஞ்சுக்கணும். இந்த அதே தான் சொல்ல போகிறேன். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் ஓகே சூப்பர். என்ன அப்படின்னா, உச்ச குருவாக உங்கள் வீட்டில் அமரப்போகிற குரு நல்லவே எல்லாம் கொடுப்பார் அப்படின்ற தன்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏறுமுகம் காத்திருக்கிறது. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, பணம் அப்படின்ற விஷயத்தில் எதற்காக நீங்கள் தயங்கினீர்களோ, தடுமாறினீர்களோ, ஏமாற்றப்பட்டீர்களோ, ஏமாற்றினீர்களோ எல்லாம் வெளியில் வரும். ஏன்னா குருனாலே பெரும் நிதிக்கு இறைவன். நான் சொல்லிட்டே இருப்பேன். சும்மா சாதாரணமாக 1 லட்சம் சேச்சா ஸ்டார்டிங்கே 1 கோடி தான், நீ அப்படிதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றவர் தான் மிஸ்டர் குரு. 1 லட்சம் 2 லட்சம் நான் பார்த்து கொடுத்துறேன்ப்பான்னு சொல்றது தான் சுக்கிரன். உங்களுக்கு குருவே உட்காந்துருக்கும் போது வேற என்ன வேணும்? 11ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, எல்லாரும் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பறக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வாவ் சொல்லும் போதே எனக்கு அப்படியே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ லைட் எரியுது எனக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. அதை நீங்க சரியா எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. மாவு இருக்கு, அதை இட்லியா ஊற்றணுமா, தோசையா ஊற்றணுமா, அதை என்ன பண்ணும், இனோவேஷன் பண்ணுமா, எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணுமா, இருக்கக்கூடாதுன்றது உருவாக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து இல்லையா? அந்த மாதிரி தான் பிளானட் நியூட்ரலா இருக்கும். நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்றதை பொறுத்து அந்த பிளானட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு பசி தீர்வதற்கான மாவு ரெடி. நீங்க அதை என்ன மாதிரி பண்ணிக்க போறீங்கன்றத பொறுப்பு என்பது உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சந்திரனையும் உங்களுடைய மற்ற கிரகங்களை அமைப்பையும் பொறுத்து இருக்க போகிறது. ஆனா இந்த 12ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டாரே மேடம், உட்காந்துட்டு போட்டோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ண நடக்கும். இது வரைக்கும் கேட்ட இடத்துல கிடைக்காத பேங்க் லோன் இனிமே கிடைக்கும். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொன்னா வருத்தப்படாதீங்க, நிலைமை கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. சில பேருக்கு ஊரை விட்டு ஓடிடலாமான்னு தோணும். இந்த 12ஆம் இடம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வர்றது, ஓடுறது, சிறைவாசம், இந்த அயனசேன போகத்தெல்லாம் விட்டுலாம், அது எப்பயும் படுற பாட்டு வேண்டாம். கொஞ்சம் புதுசா வருவோம். அந்த இடத்த மட்டும் தான் இண்டிகேட் பண்ணுது. நிறைய இடத்த இண்டிகேட் பண்ணுது. கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, கோவிலுக்கு சில விஷயங்கள் பண்ணுறது, கோவில் போய் வழிபாடு பண்ணுறது, இறை அருள் கிடைக்கிறது. உங்களுக்கு இறை அருள் கிடைக்கணும், 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் இறை அருள் கிடைக்கும். ஸோ இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மற்ற காரணிகள் எல்லாம் இயங்க போகிறது. ஸோ அந்த இடத்துல குரு அமருகிறார். இப்போ வக்கரமாக இருக்கிற ஒரு 2-3 மாதம், பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைந்து நிறைய ப்ராஸ்பர்ட்டியை கொண்டு கடகராசிக்காரர்களுக்கு இந்தான்னு கொடுப்பா. பொன்மகள் வந்தால் பொருள் கொடி தந்தால்ன்ற மாதிரி பாட்டெல்லாம் உள்ள ஹம்மாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் மலன் கிடைக்க போகிறது. ஆனா வாங்க என்ன இன்னும் வரல ஏன்னு பார்த்து நான் சொல்லாம யார் சொல்லுவா? ஒரு அக்காவா ஒரு ஃப்ரெண்டா நான் தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப 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 கவனம். உழைக்காம பணம் சம்பாதிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ராகு பும்பிளிக்கா பிளானி காட்டிட்டு வரும். 8ஆம் இடத்து ராகு வெரி டேஞ்சர்ஸ் சொல்லும். நான் திரும்ப திரும்ப அழுத்தமா இதை சொல்லிட்டே இருக்கேன். கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குவார். 2ஆம் இடத்துல கேது அமர்தல் அப்படின்றது வருமானத்தை மட்டும் எடுக்க மாட்டாரு, குடும்பம்ன்ற காரணியே வேணான்ற மாதிரி கட் பண்ணிவிடுவார். சன்னியாசியா போறது வேற, சன்னியாசி ஆக்கப்படுறது வேற. நம்மள இந்த சன்னியாசி ஆக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொண்டு கேட்கும். பயமுறுத்தலாம் சொல்லலை. எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா ஈஸியா நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஒரு இடத்துல கூகுள் மேப் போட்டே இருக்கோம்னா கொஞ்சம் போற இடத்துல அப்படியே மேடு பள்ள மாதிரி தான் வருஷம் ஃபுல்லா அப்படியே இருக்க போகுது. போற ரூட் ஃபுல்லா அப்படியே இருக்க போகுது. கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் சரியா போயிடும். அப்போ இந்த 2 கிலோமீட்டர் இருந்து ஒரு 2-3 மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கரடு முரடான மாதங்களாகத்தான் இருக்கிறது. மிகுந்த கவனம் தேவை. பெரிய வெள்ள போர்வையை ஆர்டர் கொடுத்துருங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த கொடியெல்லாம் நம்ம காட்டவும் மாட்டோம், நம்மளுக்கு காட்டவும் தெரியாது, வரவும் வராது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா மற்றபடி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒருத்தன்ட்ட போய், துன்பத்தை அனுபவிச்ச ஒருத்தன்ட்ட போயிட்டு ஏதாவது சொன்னால் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வருது பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வந்துருங்களா? அந்த தைரியத்தில் தான் இருக்காங்க இப்போ எந்த கடகராசிக்காரங்களாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கடகம் அப்படின்னாலே இதுக்கு மேலே என்னையா பிரச்சனை கொடுக்க போகிறேன், நாங்கள் ரெடி தான், வா கொடு, எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் போயிட்டாங்க. மோல்டு ஆயிட்டீங்க. அந்தளவுக்கு சனி உங்களை மோல்டு பண்ணார். இப்போ மிஸ்டர் குரு பாவம் அந்த பிள்ளைய ரொம்ப மோல்டு பண்ணிட்டோம், கொஞ்சம் காசை கொடுத்து காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி வராரு. ஸோ அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பணப்பிரீத்தி என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால்
நம்பினவங்களை மட்டும் ஏமாத்தாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்பிக்கை துரோகம் சில கடகராசிக்காரர்களுக்கு நடக்கலாம், இல்லை நீங்கள் சில பேருக்கு நடத்தலாம். சில பேரை பைபாஸ் பண்ணிட்டு போகிறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த இதில் மட்டும் கவனமாக இருக்கேன். இதெல்லாம் மிஸ்டர் ராகுவுக்கு எதுவும் பண்ண வைப்பாங்க, உங்கள் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேரோட தப்பு தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம தானே பலியாடாரோம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். அதை தாண்டியும் ஆஃப்டர் மார்ச்சுக்கு மேலே கடகராசிக்காரர்களுக்கு மகத்தான டைம் பீரியட் சொல்லவே முடியாது. நிறைய பேர் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவீங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கோடிக்கணக்கில் லோன் போட்டு வருவதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் இழுத்து மூடி ஜிஎஸ்டி பிரச்சனையில் அவஸ்தப்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்களும் ஓப்பன் த கேட் அப்படின்ற மாதிரி உங்கள் கம்பெனியை திறந்து திரும்ப அதில் உட்கார்றதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி நிறைய 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 நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரப்போகிறது. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை, எஸ்பெஷலி ஷோல்டர் பெயின், கை பெயின், இடுப்பு பெயின் தவிச்ச கடகராசிக்காரர்களுக்கு, அதே மாதிரி அடிவயிற்று பிரச்சனை, காலில் திடீர்னு எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு தவிச்ச அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை சரியாக போகுது. ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மன வலிமை கிடைக்கும். நான் இருக்கேன் எனக்குன்ற நம்பிக்கை பிறக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தவங்களாம் இருக்காங்க, அது முக்கியம். எனக்கு நான் இருக்கேன்ற மாதிரி நீங்கள் எந்திரிச்சு நிற்பீங்க. 2026ஆம் ஆண்டு இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சவால்கள் நிறைந்த ஆண்டா? இல்லை, சவால்களை தாண்டிய ஆண்டு. ஆக முயற்சிகள், கடின உழைப்பும் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும். ஜென்ம குரு வாசம் உச்சமாக இருக்கார், எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த ஆண்டில் குரு பகவான், சனி பகவானின் சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உங்கள் சொந்த ராசிக்கு வருகிறார். உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். குரு உங்களுக்கு 9வது வீட்டின் அதிபதி, 9வது வீட்டை பார்க்கிறார். தந்தை வழி சொத்துக்கள், பாக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். தெய்வம், தெய்வீக வழிபாடு, ஆன்மீக சாதனை, முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கும். உங்களது முடிவெடுக்கும் திறன் வளரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் முகத்தில் பொலிவும் தேஜஸும் உண்டாகும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நன்றாக இருக்கும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். நீங்கள் தர்மம், நல்ல செயல்களை செய்ய விரும்புவீர்கள். இது உங்கள் புகழையும் நற்பெயரையும் மேலும் வளர்த்து கொடுக்கும். குழந்தைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சனி பகவான் உங்களுக்கு அட்டமஸ்தானத்தில் இருந்து அவர் ஏற்கனவே 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 7, 8 கடகராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். தொழிலில், கூட்டு தொழிலில் சிரமப்பட்டு கடன்கள் அதிகமாக பெருகி சிரமப்பட்டவர்களுக்கு விமோச்சனங்கள்லாம் கிடைக்கும். யாரோ ஒரு நல்ல மனுஷன் வருவான், காரணமே இல்லாமல் உங்களை காப்பாற்றுவார். தொழிலில் முதலீடு பண்ணி எல்லாம் கடன், வட்டி கட்ட முடியல, சம்பளம் போட முடியல, சிரமமாக இருக்குது அப்போனா கடவுள் அனுப்புவார். யாரையாவது ஒரு ஆள் அனுப்பி பார்த்துருவோன்னு சொல்லி அவருடைய அறிவுக்கு அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்துவார். பிரமாதமாக போகும், நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம், சனியினுடைய 3, 7, 10 பார்வைகள், அதுதான் கொஞ்சம் கசப்பை கொடுக்கும். கடகத்துக்கு 11ஆம் இடத்தில் சனியின் பார்வை. ஆனால் குருவின் பார்வையோடு செல்லுங்கின்ற பொழுது நல்ல கர்மாவாக மாறிவிடும், லாபத்தை கொடுக்கும். தைரிய வீரியஸ்தானம் 10ஆம் பார்வையால் ரண ருண ரிண இந்த வீட்டை பார்க்குறார். சனி 10ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? தனுசு ராசியை பார்ப்பார். கடகத்துக்கு எப்படி இருக்கும்? அது 6வது வீடு. அப்போ அங்கே 10ஆம் அங்கே சனி பகவான் 9லிருந்து 10ஆம் பார்வை 6ஆம் காலபுருஷத்துக்கு 9, உங்களுக்கு 6. இப்போ 9, 6 அப்படி வருது. தந்தை பார்த்த வேலைகள், தந்தைக்கு வைத்திய செலவுகள், தந்தைக்கு உடல்நலக் குறைபாடுகள், தந்தையினுடைய தொழில் துறைகளில் இருந்த கசப்புகள், இவைகள் எல்லாம் நீங்கும். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? அப்போ சனி பகவான் செல்வச் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார். எல்லா காரியங்களிலும் கூடுதலான வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஆண்டு கடகராசிக்கு தான். அப்போ கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நீங்கள் தயாராகிக்கிங்க. தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்காக வெளியூர், வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போக வேண்டியது வரும். அதனால் உங்கள் பாஸ்போர்ட்லாம் ரெடியாக எடுத்து வைங்க. ராகு மற்றும் கேது பகவான், ராகு பகவான் 8ஆம் இடத்தில்,
கேது பகவான் 2ஆம் இடத்துல கேது இருந்து என்ன செய்கிறார்? பொருளாதாரத்தில் கொஞ்சம் மந்தப்படுத்துகிறார். பணம் வர்றதுக்கு சவ்வுழுவியாக இருக்குது. யார்ட்டையாவது நம்பி கொடுத்தோம்னா வரமாட்டேங்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாக. நிதி மற்றும் பொருளாதாரம். அட்டமச்சனி கடகத்துக்கு என்ன செய்கிறாரு? 9ஆம் இடத்து சனி. ஆனால் அந்த வக்கரமாகி அட்டமச்சனி மீண்டும் தொடர்ந்தது போலேயே இருந்தது. அதனால் எதிர்பாராத பண இழப்புகள் ஏற்படாமல், ஏன்னா விரயத்தில் இருக்க குரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நன்மை தருவார். அது வரையில் விரயம் ஏற்படாமல் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது, காளியம்மனை வணங்கி வழிபடுவது, இதெல்லாம் நன்மை உண்டாகும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் சுண்டல் கடலையை ஊற வைத்து கோயில் சன்னதியில் போய் ஊசி நூலுமே நீங்களே கோர்க்கணும். அது யாராவது கடையில் விற்றான்னா பலன் தராது. சிவபெருமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபடணும். சோமவார விரதம் இருக்கணும். திங்கட்கிழமை ஏதோ ஒரு சிவாலயத்திற்கு போயிட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவில் பிரகாரத்தை 11 முறை சுற்றிட்டு வாங்க. தரித்திரமெல்லாம் விலகிடும். ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கற்கடேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆகையினால் கோவில் வழிபாடு உங்களை பெருவாக உயர்த்தும். அதே போல் நீங்கள் திருவண்ணாமலையே திங்கட்கிழமை தோறும் கிரிவலம் வந்தால் நன்மை உண்டாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே குளித்துவிட்டு அங்கே இறைவனை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். இந்த ஆண்டு பிற்பகுதியில் அமோகமான நல்ல பலன்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே குருபான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எல்லா செலவினங்களும் சுப செலவாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த சனிபான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, மனைவியால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நல்ல காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை சனிபகவான் பார்வையிடுகிறார். ஆகவே லாபம் கிடைக்கும். ஆனால் திருஷ்டி காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே லாபத்தை உடனடியாக இன்வெஸ்ட் செய்வது, அதாவது வீடு நிலம் வாங்குவதில் இன்வெஸ்ட் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த கடகராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சுப செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனிபகவான் பார்வையிடுகிறார். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். இளைய சௌந்தரிய ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனிபகவான் பார்வையிடுகிறார். இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அதற்கு தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நல்ல குருபலம் வருகிறது. ஆகவே அதிசாரமாக செல்கின்ற அந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அதுவும் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. குருபான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தெய்வர்கள் முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை எவ்வளவோ மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று இயங்குபவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் மேலும் மேலும் தொழிலையே நீங்கள் பணத்தை முடக்கம் செய்யாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாகனங்களையும் வாங்குவது மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தையும் சேலரி ஹைக், அதாவது சம்பள உயர்வையும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் அடைவீர்கள். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபானை இருப்பதனால் குடும்பத்திலே மற்றவருடன் பேசும்போது முடிந்தவரை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவருடன் பேசும்போது சச்சரவு செய்தால் தேவையற்ற வாதங்கள் ஏற்படும். சிலருக்கு தனி குடித்தனம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். என்றால் 2ஆம் இடத்தில் கேதுபானை இருப்பது தன்னுடைய பேச்சினாலேயே தனக்கு துன்பத்தை விளைவித்துக் கொள்வீர்கள். அது முக்கியமாக குடும்பம் பிரிவதற்கான காரணம் உங்கள் பேச்சாக இருக்கும். ஆகவே குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு படிப்பார்கள். ஆனால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள்.
நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே நல்ல வேலை கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு சுமாரான வேலை கிடைக்கும். ஆனால் இந்த வருட கடைசியிலே நல்ல வேலை கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக இந்த வருடம் கிழங்கு பயிரிடுபவர்கள், பழங்கள் பயிரிடுபவர்கள், அரிசி பயிரிடுபவர்கள், அதாவது நெற்கதிர்களை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. கடகராசியிலே பிறந்த அரசியல்வாதிகள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். வயதானவர்கள் இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மே மாதம் வரை யாத்திரை செய்வதற்கு மிக அருமையான மாதமாக இருக்கிறது. அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நீங்கள் யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் உங்கள் ஊரிலே இருக்கின்ற ஸ்ரீராமருக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே ஜென்ம மாதத்திலே வஸ்திர தானம் கொடுக்க வேண்டும். அதாவது ஸ்ரீராமருக்கு வஸ்திரம் சாற்ற வேண்டும். அதன் மூலமாக எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர வேண்டும். அங்கே முருகப்பெருமானுக்கு, அதாவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனம் கொடுக்க வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும். அங்கே பெருமாள் நின்ற நிலையிலும் கிடந்த நிலையிலும் 2 நிலைகளில் இருக்கிறார். ஆக பெருமாளுக்கு, கோயிலுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு 2 மலர் மாலைகளை கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக அவர்கள் ஆதிசேஷனை, அதாவது ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது போலவே நாகர்கோயில் சென்று அங்கே நாகராஜனை வணங்கிவிட்டு திருப்பதி சாரம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு சென்று பெருமாளை, அதாவது நாகர்கோயிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருப்பதி சாரம், அங்கே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். இந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் ஊரிலே செய்ய வேண்டிய பரிகாரமாக 2ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது குடும்பத்திலே உங்கள் பேச்சினால் மனக்கசப்புகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கடகராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.